சூரியனுக்கு எது எடுத்துட்டோம் அப்படின்னா, சூரியன்றது அப்பா ஸ்தானத்த குறிக்கக்கூடிய விஷயம். அந்த அப்பா, அந்த மகன் சம்மந்தப்பட்ட உறவு. அப்ப அந்த உறவுல வந்துட்டு பெருசா வந்து ஒரு பிணைப்பு அப்படிங்கிறது இருக்காது. ஒரு சிலருக்கு அப்பா இல்லாம போயிர்றாங்க. சில பேருக்கு அந்த அப்பா கூட பயணிக்கிறதுல பிரச்சனைகள் இருக்கு. ஏதோ ரூபத்துல வந்துட்டு இவங்க வெளியில இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமைஞ்சு போயிடுறது. அப்பா கூட பயணிக்க முடியாம ஒரு சூழ்நிலை. அதுமாதிரி பூர்வீக சொத்துக்கள அனுபவிக்கிற தடைகள் இருக்கு. இவங்களுக்கு நெறைய இந்த உடல் உபாதைகள் அப்படின்னு எடுக்கும்போது, இந்த பல்லு, தாடை, முதுகுத்தண்டு இந்த மாதிரியான விஷயங்கள் நெறைய இந்த பார்க்குறோம் இல்லைங்களா? உடம்பு முடியாம போயிடுது, சர்ஜரி நடக்குறது. அடிபடுறது, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சூரியன் கேதுவோட கொஞ்சம் தொடர்பா இருக்கும். அதுவும் அவங்களோட பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப வந்துட்டு ஒரு தடங்கல், தலையிடுதல் அப்படின்ற மாரி இருக்கும். அத அனுபவிக்க விடாம தடுக்கக்கூடிய சூழ்நிலைகள குடுக்குறது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சூரியன், கேது. அதுவும் பெரியப்பா, அவங்களுடைய அப்பா வழி சொந்தங்கள் எல்லாத்தையுமே குறிக்கும். சப்போஸ் நம்ம கேட்போம். "என்னங்க இப்ப உங்களுடைய இதுல ஜாதகத்துல வந்துட்டு கோச்சார கிரகம் சரியில்லாம தூண்டுதே. கேது வந்து கனெக்ட் ஆயிட்டு இருக்க மாரி இருக்கு. என்னாச்சு? எப்படி இருக்காங்க?" அப்படின்னு கேட்டா, இப்ப யாராவது உங்க வீட்ல முக்கியமான ஒரு இறப்பு ஏதாவது நடந்ததா? அப்படின்னு கேட்டா, மேம் போன வாரம் தான் என்னோட பெரியப்பா இருந்தாங்க அப்படின்னு சில பேர் சொல்றதெல்லாம் பார்க்குறோம். அப்ப இந்த மாரி உறவுகள்ல இழப்புகள குடுக்குறது பார்த்தீங்க அப்படின்னா, அது பெரியப்பா வழி உறவா இருக்கலாம். அதாவது அப்பா சம்மந்தப்பட்ட உறவுகள், மாமன் சம்மந்தப்பட்ட தாய் இப்ப ஒரு ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருக்காருன்னா, அவருடைய மாமனாருமே இதோட கனெக்ட் ஆவாரு. ஸோ அந்த மாதிரியான உறவுகள வந்துட்டு இது கூட பயணிக்க விடாது. ஒண்ணு சில பேர் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலையில குடுத்துரும்.